தங்கம் டிவிடியர்களுக்கு வணக்கம். ஹே.ஆர். ரகுமான், சாய்ரா பானு. நேத்து நைட்ல இருந்து சோசியல் மீடியாவோட ஹாட் டாபிக் இவங்க தாங்க. சாய்ரா பானு தன்னோட கணவரான ஏ.ஆர். ரகுமானுக்கு விவாகரத்து அளிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளியான ரோஜா திரைப்படத்தின் மூலியமா நம்ம தமிழ் திரை உலகிற்கு இசையமைப்பாளரா அறிமுகமானவர் தான் நம்ம ஏ.ஆர். ரகுமான். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி போன்ற பல மொழிகள்ல இசையமைத்து இசை புயலும் ஆனாரு. இவருக்கு கோல்டன் குளோபல், பாஃப்டா இந்த 2 அவார்டும் இந்தியால வாங்கின ஃபர்ஸ்ட் இந்தியனும் இவருதான். ஆஸ்கார் வாங்கியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2010ல நம்ம இந்திய அரசின் மூலியமா பத்மபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காரு. இவரு பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆன தருணத்துல ஒரு வீடியோல அவரோட திருமண வாழ்க்கையை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. எனக்கு 27 வயசுல திருமண ஆசை வந்தது. அவரோட ட்ரூப்ல, அதாவது அவரோட மியூசிக் ட்ரூப்ல, ஸ்டுடியோல எவ்வளவோ ஃபீமேல் மியூசிஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அவங்க யாரு மத்தியிலும் எனக்கு திருமண கண்ணோட்டம் வரல. அவங்க எல்லாருமே நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா 28 வயசுல சாய்ரா பானுவை சந்திக்கிற வரைக்கும் அவங்களோட அம்மாவும் அவங்களோட சிஸ்டரும் தான் சாய்ரா பானுவை முதல்ல பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவரு பார்த்து அண்டர்ஸ்டாண்டிங்ல மியூச்சுவலா அவங்க 2 பேரும் அவங்களோட திருமண வாழ்க்கையை தொடர்ந்தாங்க. சாய்ரா பானு ஏரங்கனோட அம்மா ரொம்ப பொசசிவ் அப்படின்றதுனால அவங்க கூட கனெக்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் சிரமம் பட்டிருக்காங்க. அவங்களுடைய முதல் குழந்தை, அதாவது கத்திஜா பிறக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நார்மலான லைஃப அவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கத்திஜா, ரஹீமா, அமீன் அப்படின்னு 3 குழந்தைங்க. 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தையோட திருமண வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வச்சிட்டு இருந்தவர் தான் ஏ.ஆர். ரகுமானும், சாய்ரா பானுவும். இப்போ இந்த தருணத்துல அவங்களோட விவாகரத்து எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஆனா தனுஷ், ஐஸ்வர்யால ஸ்டார்ட் பண்ணி ஜெயம் ரவி, ஆர்த்தி வரைக்கும் விவாகரத்து செய்திகளை தொடர்ச்சியா நம்மளுடைய சோசியல் மீடியாவும் நம்மளோட பொதுமக்களும் திரையுலகமும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இதுல இவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாய்ரா பானு நாங்க வந்து 2025 வந்தா அவங்க 30 வருட காலம் கம்ப்ளீட் ஆகுது. அதாவது 1995 மார்ச்ல மேரேஜ் பண்ண இவங்களுடைய லைஃப் இப்போ 3 தசாப்தங்கள் கடந்து 30 ஆண்டுகள் நிறைவு பெறுது இல்லையா? இந்த தருணத்துல இது எங்களுக்கு ரொம்ப வலியும் வேதனையுமா தான் இருக்கு அப்படின்னு அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. சாய்ரா பானோட அட்வொகேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிகவும் உணர்வு ரீதியான அழுத்தத்தினுடைய முடிவுல தான் இந்த முடிவை அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. இதுக்கு ரசிகர்களும் பொதுமக்களும் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் விதிச்சிருக்காங்க. இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலிபிரிட்டியோடைய இந்த விவாகரத்து நம்மளோட யங் ஜெனரேஷன்ல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றதையும், அதிகமா இந்த மாதிரியான விவாகரத்து நியூஸஸ பார்த்து சின்ன சின்ன பிரச்சனைக்கும் நம்ம ஏன் விவாகரத்தை தேடுறோம், பிரியணுன்ற முடிவுக்கு போறோம் அப்படின்றத நம்ம எல்லாரும் யோசிக்கணும். நீங்க இந்த செலிபிரிட்டியோட டிவோர்ஸ்னால இங்க பாக்குற இந்த யங் ஜெனரேஷனோட பாதிப்பு என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க.